எபிசோட் 18ல அமலாவும் ராகவும் மானசாவை பார்த்து பேசுகிறாங்க. அப்போ வந்து அந்த ஆம்புலன்ஸ் டிரைவர் கன்னியப்பனுக்கு வந்து இந்த மாதிரி ஃபேமிலியே கிடையாது, பட் அவர் எப்போ பார்த்தாலும் நான் குழந்தைங்களுக்கு அது வாங்கி கொடுத்தேன் இதை வாங்கி கொடுத்தேன், ஃபேமிலி எப்படி கஷ்டப்படுறாங்க எப்படி கஷ்டப்படுறாங்கன்னு ஃபுல்லாக எல்லாருக்கிட்டையும் போய் சொல்லிட்டு அலையிறாரு. ஸோ அவர்கிட்ட ஏதோ ஒரு திருட்டுத்தனம் இருக்குது. அதோடு இல்லை ட்ரக், இது ஒரு ட்ரக் பேஸ்ட் இஷ்யூ. ஸோ ஃபார்மசி இதில் கண்டிப்பாக சம்மந்தப்பட்டிருக்கு. அண்ட் அவர் வந்து ஃபார்மசிஸ்ட் கூட ஃப்ரெண்டாக இருக்காரு. அண்ட் ஆல்வேஸ் ஃபார்மசியில் தான் அவரை பார்க்கவும் முடியுது. அதனால இவர் மேலே எங்களுக்கு சந்தேகம் வருது அப்படிங்கிறத சொல்கிறாங்க. அதுக்கு மானசா சொல்கிறாங்க, ஒரு ஆம்புலன்ஸ் டிரைவருக்கு எவ்வளோ தூரம் அந்த ட்ரக்கில் வந்து ஒரு அந்த சோர்ஸில் வந்து அவருக்கு எவ்வளோ கண்ட்ரோல் இருக்க முடியும், கண்டிப்பாக அவர் பண்ணியிருக்க மாட்டார். ஆல்சோ அவர் எனக்கு 2 நாள் கார் ஓட்டியிருக்காரு. அவர் அந்த மாதிரி எந்த தப்பும் பண்ணுற ஆள் மாதிரி தெரியல, ஒரு ஜென்யூன் பர்சன் மாதிரி தான் தெரியுது. ஸோ நீங்கள் ஏதோ தப்பாக யூகிக்கிறீங்கன்னு எனக்கு தோணுது. வேணா இப்போமே ஒரு கால் போடுங்க, ஸ்பீக்கரில் போட்டுட்டு நீங்கள் பேசுங்க, நான் கேட்குறேன் அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கு வந்து அமலா சொல்கிறாங்க, இல்லை மேம் அவர் தான் பண்ணாருன்னு நாங்கள் சொல்லலை, அவர் மேலே எங்களுக்கு சந்தேகம் இருக்குன்னு சொல்கிறோம், நாங்களே பேசி பார்க்குறோம், ஏன்னா டக்குன்னு கேட்டுட்டு அவர் அலர்ட் ஆகிடுவார் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இங்கேருந்து கிளம்பிடுறாங்க. இப்போ இன்வெஸ்டர்ஸ் ஒரு பட்ஜெட் மீட்டிங் அரேஞ்ச் பண்ணியிருக்காங்க. அதில் மானசா உட்காந்துருக்காங்க, ரதி மேம், ஷரண்யா எல்லாருமே உட்காந்துருக்காங்க. அண்ட் ஒரு நாள் மானசாவை கூப்பிட்டு ஒருத்தர் மிரட்டு வரல, நீங்கள் ஒழுங்காக நடக்கலைன்னா உங்களை சிஇஓவாக இருக்கிறதுலேருந்து சேஞ்ச் பண்ணிடுவானே அவரும் உட்காந்துருக்காரு. ஸோ எல்லாருமே சேர்ந்துட்டு இப்போ வந்து ஆர்கே ஹாஸ்பிட்டலுக்கு ப்ராஃபிட் ரொம்ப கம்மியாக வருது, ROI ரொம்ப கம்மியாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கு ஷரண்யா இவங்க எல்லாரும், டாக்டர் ரதி மேம் எல்லாருமே என்ன சொல்கிறாங்கன்னா, இங்கே வந்து ஃபீஸ் ரொம்ப ஜாஸ்தியாக இருக்குது, லாஸ்ட் குவார்ட்டர் விட இந்த குவார்ட்டருக்கு நிறைய பேஷண்ட்ஸ் புதுசாக வராங்க, பட் எந்த பேஷண்ட்ஸுமே ரிட்டன் வரதில்லை, ஏன்னா இங்கே சார்ஜஸ் ரொம்ப ஜாஸ்தியாக இருக்குங்கிறதுனால அப்படியே போயிடுறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அது கேட்டுட்டு அவர் சொல்கிறாரு, அதெல்லாம் ஒன்றும் இல்லை, இங்கே வந்து சிஇஓ சரியில்லை, நாங்கள் இது ஒரு வார்னிங்காக தான் இந்த மீட்டிங் அரேஞ்ச் பண்ணியிருக்கோம். ஸோ நெக்ஸ்ட் குவார்ட்டரில் எங்களுக்கு ப்ராஃபிட் வரலைன்னா கண்டிப்பாக வந்து மானசா இருக்கிற வேண்டிய இடத்துல வேற ஒருத்தங்க இருப்பாங்க அப்படின்னு சொல்லி திட்டிட்டு கிளம்பிட்டுறாங்க. இப்போ டாக்டர் விஜய் கிட்ட ராக்கி, ரீனா, சிந்து, கிரண் எல்லாருமா வந்து கெஞ்சிட்டே இருக்காங்க. செம க்யூட்டாக இருந்துச்சு அந்த சீன். விஜய் வந்துட்டு, டேய் கிரண், உனக்கெல்லாம் என்னால் வேலை வாங்கி கொடுக்க முடியாது, நான் இந்த ஹாஸ்பிட்டல் ஓனரா அப்படின்னு சொல்கிறாரு. உடனே அதெல்லாம் இல்லை கிரண் நல்ல டாக்டர் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு ரீனா வந்து செம்மையாக வந்து கன்வின்ஸ் பண்ண ட்ரை பண்ணுறாங்க டாக்டர் விஜயை. ராக்கியும் கேட்குறாரு. உடனே விஜய் வந்து, நான் கண்டிப்பாக ஹெல்ப் பண்ண மாட்டேன், உனக்கு வேணா நீ சென்னைக்கே போ, அங்கே போய் வேலை தேடு அப்படின்னு சொல்லி திட்டுறாரு. அடுத்த சீனே நம்ம கெஸ் பண்ண மாதிரி விஜய் வந்து டாக்டர் ரஞ்சித் கிட்ட கேட்குறாரு, உன் கிரணுக்கு ஏதாச்சும் ஒரு வேலை வாங்கி கொடுங்க, வேலை கொடுங்க, நல்ல டாக்டர் அப்படி இப்படின்னு சொல்லி கன்வின்ஸ் பண்ணுறாரு. அப்போ டாக்டர் ரஞ்சித் சொல்லிட்டு இருக்காரு, ஐயோ இங்கே அந்த மாதிரி வேகன்சி எதுவுமே இல்லையே விஜய் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது கரெக்டாக ஒரு நர்ஸ் வந்து டாக்டர் ERல ஒரு பேஷண்ட்டுக்கு வந்து டாக்டரில் ட்ரீட் பண்ணுறதுக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ கதிர் எங்கே அப்படின்னு சொல்லி ரஞ்சித் கேட்குறாரு. அதுக்கு வந்து கதிர் வேற ஒரு டிபார்ட்மெண்ட்டில் இருக்காரு, ERல கரண்ட்டாக வந்து வேகன்சி இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க. இங்கே பார்த்தீங்கன்னா கிரணையும் ராக்கியையும் காட்டுறாங்க. 2 பேரும் ERல நின்றுட்டு இருக்காங்க. அங்கே ஒரு பேஷண்ட் காலெல்லாம் அடிப்பட்டு ஃபேஸ் அங்கங்கெல்லாம் ஃபுல்லாக ரத்தமாகி படுத்திருக்காரு. ஒரு மாதிரி இருக்குன்னு மட்டும் சொல்கிறாரு. அவருக்கு வாயில் வேறு எந்த வார்த்தையும் வரல. அப்போ அவங்கள பார்த்துட்டு, இது வந்து ஃபெமோரல் நர்வ் ட்ராமா அப்படின்னு சொல்லி கிரண் வந்து நர்ஸ் கிட்ட ஒரு கிட் எடுத்துகிட்டு வர சொல்கிறாரு ட்ரீட் பண்ணுறதுக்கு. நர்ஸ் வந்து அந்த கிட்டை எடுத்துகிட்டு வர போகிறப்போ அந்த கிட்டையே கிரணே போட்டு இடிச்சு உடச்சிடுறாரு. அதுக்கப்புறம் ஹாஸ்பிட்டலில் அந்த கிட்டை நான் தேடுறேன்னு சொல்லிட்டு அதுன்னு எல்லாத்தையுமே கீழே தள்ளி போட்டு அங்கே ஒரு அலும்பு பண்ணிட்டுருக்காரு. இதுக்கிடையில் ராக்கி போயிட்டு அந்த பேஷண்ட் கிட்ட, இவ்வளோ தூரம் ஆயிடுச்சு, கண்டிப்பாக இனிமேல் உங்களுக்கு வந்து காலை வெட்டி தான் எடுக்கணும்னு வேற பயமுறுத்தியிருக்காரு. அந்த டைமில் கதிர் கரெக்டாக உள்ளே வந்துட்டாரு. யார் நீங்கள் எதுக்கு க்ரௌட் பண்ணியிருக்கீங்க, நீங்கள் யார் பேஷண்ட்ஸ் ட்ரீட் பண்ணுறதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு ராக்கியை பார்த்தும் இவரை பார்த்து கிரணை பார்த்தும் திட்டுறாரு. அப்போ வந்து அந்த பேஷண்ட் வந்து, டாக்டர் இவன் என் காலை வெட்டணும்னு சொல்கிறான் டாக்டர் அப்படின்னு சொல்லி ராக்கியை மாட்டி விட்டுறாங்க. பயங்கர காமெடியாக இருந்துச்சு அந்த சீன். அப்போ வந்து கதிர் பயங்கரமாக திட்டுறாரு, ஒரு ட்ராமா பேஷண்ட்டுக்கு போய் நர்வ் டேமேஜ்னு சொல்லிட்டு ட்ரீட்மெண்ட் கொடுக்க சொல்கிறீங்க, இவ்வளோ கேர்லெஸ்ஸும் இரஸ்பான்சிபிளாக இருப்பீங்க அப்படின்னு சொல்லி திட்டிட்டு இருக்காங்க. கரெக்டாக அந்த டைமில் பார்த்தீங்கன்னா டாக்டர் ரஞ்சித், விஜய், அதுக்கப்புறம் ரீனா 3 பேருமே அந்த இடத்துக்கு வந்துடுறாங்க. அப்போ கதிர் வந்து எல்லாத்தையுமே போட்டு கொடுத்துட்றாரு. இப்போ டாக்டர் ரஞ்சித் வந்து திட்டிட்டு அங்கேருந்து போயிடுறாரு. விஜய் வந்து ரீனாவையும் இவங்க எல்லாரையுமே பார்த்துட்டு, நல்லா டாக்டர்ஸ் பண்ணீங்க, இனிமேல் தான் உங்களுக்கு என்னால் வேலை வாங்கி கொடுக்க முடியும், சூப்பர் அப்படின்னு சொல்லிட்டு விஜய் அங்கேருந்து கிளம்பிடுறாரு. இப்போ எல்லாரும் கேன்டீனில் உட்காந்துருக்காங்க. ராக்கி, கதிர், அப்புறமா கிரண், ரீனா எல்லாருமே உட்காந்துருக்காங்க. அப்போ கதிர் வந்து, சாரி ரீனா, இவங்கெல்லாம் உன் ஃப்ரெண்ட்ஸ்னு எனக்கு தெரியாது அப்படின்னு சொன்னோடனே, இவனுங்க என் ஃப்ரெண்ட்ஸே கிடையாது, நீ எவ்வளோ வேணால் திட்டலாம் அப்படின்னு சொல்லிட்டு கதிர்கிட்ட சொல்கிறாங்க. அப்போ வந்து இனிமேல் எப்படியுமே வந்து கிரணுக்கு அங்கே வேலை கிடைக்காதுல்ல. அப்போ வந்து சிந்துவை பார்த்துட்டு ரீனா கேட்குறாங்க, இங்கே இவ்வளோ அமளித்தமிழ் நடக்கும்போது நீ எங்கேம்மா போனேன் அப்படின்னே, இல்லை பெங்களூர் வெதரை சுற்றி பார்க்கறதுக்காக நான் ஊர் சுற்ற போயிருந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு சிந்து சொல்லிட்டு இருக்காங்க. இனிமேல் உங்களுக்கு இங்கே எப்படியும் வேலை கிடைக்காது அப்படின்னு ரீனா சொன்னோடனே கிரண் சொல்கிறாங்க, உன்னோட ஜேர்னியில் நானும் வரலான்னு நினச்சேன் அப்படின்னு சொன்னோடனே ரீனா சொல்கிறாங்க, பரவாயில்ல, ஒரு கேமியோ ரோலாவது கிடைச்சதேன்னு சந்தோஷப்பட்டுக்கோ, உனக்கு இது கேமியோ ரோல் தான் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ கிரண் வந்து இனிமேல் வரமாட்டார் போல இருக்கு. இப்போ டாக்டர் ரதி வந்து மானசாவையும் ஷரண்யாவையும் கூப்பிட்டு வச்சுட்டு என்ன சொல்கிறாங்கன்னா, நான் இந்த ஹாஸ்பிட்டலில் ஆர்கே சார் வந்து CEO இருக்கும்போது கூடயே இருந்த எல்லாத்தையும் பார்த்துருக்கேன், நான் கொஞ்சம் டே CEOவும் இருந்திருக்கேன், எனக்கு வந்து இங்கே இருக்கிற ப்ரெஷர் தெரியும், மனசா உனக்கு ரொம்ப ப்ரெஷர் கொடுக்குறாங்கன்னு எனக்கு தோணுது. இந்த டைமில் அர்ஜுன் வந்து ஒரு ஹெல்த் இன்சூரன்ஸ் பிளான் கொண்டு வந்திருந்தான். அதாவது எல்லா பேஷண்ட்ஸும் மாதம் ஒரு அமௌண்ட் கட்டிட்டாங்கன்னா எல்லாருக்கும் எப்போவுமே ஹெல்த் இஷ்யூஸ் வரவும் செய்யாது, வரும்போது கண்டிப்பாக நம்ம ஹாஸ்பிட்டல் மட்டும் தான் தேடி வருவாங்க, இதனால் பேஷண்ட்ஸ்க்கும் பெனிஃபிட், ஹாஸ்பிட்டலுக்கும் பெனிஃபிட், அதை நீ திருப்பி கொண்டு வந்தீங்கன்னா நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. முதல்ல மானசா வந்து கொஞ்சம் எதிர்த்து பேசுகிறாங்க. அதுக்கப்புறம் கடைசி வேறு வழி இல்லாமல்
ஒத்துக்கிறாங்க. சரி நம்ம கொஞ்சம் டேஸ் ட்ரை பண்ணி பார்ப்போம் அப்படின்னு சொல்கிறாங்க. இது பார்த்துட்டு டாக்டர் ஷரண்யாவும் ரதியை வந்து அப்ரிஷியேட் பண்ணுறாங்க. இப்போ வினோதும் மதுவும் ஒரு இடத்துல உட்காந்துருக்காங்க. மது பயங்கரமாக அழுதுட்டு இருக்காங்க. அப்போ அர்ஜுன் வராரு. ஒரு ஃபோனை கட் பண்ணால் வந்து விட மாட்டீங்களா, திருப்பி திருப்பி ஃபோன் பண்ணிகிட்டே இருப்பீங்களா, எனக்கு பர்சனல் லைஃபே இருக்கக்கூடாது, எப்போ பார்த்தாலும் உங்ககிட்ட பேசிட்டு இருக்கணுமா அப்படின்னு சொன்னேன். வினோத் வந்து ஹே ஒரு எமர்ஜென்சின்னு உன்னை நம்பி கூப்பிட்டோம்டா, நீ ஃபோன் எடுக்கல அப்படின்னு சொல்லி வினோத் சொல்கிறாரு. உடனே அங்கே பார்த்தா மது அழுதுட்டு இருக்காங்க. என்ன அப்படின்னு பார்த்தா ஏதோ பசங்க கிண்டல் பண்ணுவோம் ஏதோ பண்ணியிருக்காங்க போலக்கு. அர்ஜுன் போயிட்டு மதுவை கூட்டிகிட்டு போய் கிளாஸ் ரூமில் போய் அந்த பையனை அடி நடிக்கிறாங்க. முகம் ஃபுல்லாக ரத்தம். அடிக்கும் போது கரெக்டாக அங்கேருந்து விக்ருதி ஓடி வராங்க. அர்ஜுன் சொல்லிட்டு அர்ஜுன் வந்து அடிக்கிறதோட இந்த எபிசோட முடிச்சிருக்காங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.